2022 ஆண்டு பொருளாதார பிரச்சினையின் பின்னர் இலங்கை தமது 17வது IMF வேலைத்திட்டமாக $3 மில்லியன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலைத்திட்டத்தை கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆரம்பித்தது. அதற்கமைய 4 வருட வேலைத்திட்டமாக இதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது 5வது மற்றும் 6வது ஒன்றிணைந்த மீளாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதன் ஊடாக 2023 ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதுவரை இலங்கைக்கு IMF ஊடாக வழங்கப்பட்டுள்ள மொத்த நிதியுதவி $2.4 பில்லியன் ஆகும். மத்திய கிழக்கில் நடந்த போர் மற்றும் தித்வா புயலின் பின் விளைவுகள் உள்ளிட்ட உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சவால்கள் இருந்த போதிலும் சீர்திருத்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் செயற்திறன் பொதுவாக வலுவாக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 2025 ஆண்டு இறுதிக்குள் அடைய வேண்டிய அனைத்து அளவுசார் செயற்திறன் அளவுகோல்களையும் இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாகவும் அதே நேரத்தில் பெரும்பாலான கட்டமைப்பு அளவுகோல்கள் அடையப்பட்டு விட்டன அல்லது தாமதங்களுடன் செயற்படுத்தப்பட்டுள்ளன என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சார செலவு மீட்பு விலை நிர்ணயத்தை மீட்டெடுப்பது தொடர்பான முந்தைய நடவடிக்கைகள் நிறைவடைந்து விட்டதாகவும் நிதியம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் புதிய வெளிநாட்டு கட்டண நிலுவைகளை தவிர்ப்பது மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதையோ அல்லது தீவிரப்படுத்துவதையோ தவிர்ப்பது ஆகிய 2 தொடர்ச்சியான செயற்திறன்கள் அளவுகோல்களை இலங்கை கடைபிடிக்க தவறிவிட்டதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. முக்கியமாக உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் மத்திய கிழக்கு மோதல்களுடன் தொடர்புடைய எண்ணெய் விலை உயர்வு காரணமாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2025 ஆண்டு 5% இருந்த நிலையில் 2026 ஆண்டில் 3% குறையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. தித்வா சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட மீட்பு செலவினங்கள் உள்ளிட்ட பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் 2026 ஆண்டில் நிதி தளர்வு பொருத்தமானது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. எனினும் 2027 ஆண்டு முதல் இலங்கை தனது நிதி இலக்குகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியான வருமான திரட்டல், பொது நிதி மேலாண்மை சீர்திருத்தங்கள், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டண மறுசீரமைப்பு முயற்சிகள் ஆகியவற்றை நீண்டகால நிலத்தன்மைக்கு இன்றியமையாதது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி நிர்வாக பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா தெரிவித்துள்ளார். மேலும் முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அதிக நாணய மாற்று வீதங்கள் நெகிழ்வுத்தன்மை, வெளிநாட்டு கையிருப்பு மீண்டும் உருவாக்குதல் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்தல் ஆகியவற்றின் அவசியத்தையும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது.